கண்மணி அன்பும் வந்து ஜாலியாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக போட்டில் ஏறுறாங்க. போட்டில் ஏறிட்டு வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அதிகமாக காற்று வருது. அதை பார்த்துட்டு வந்து கண்மணி பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க. அன்பு என்னாச்சு இவ்வளோ காற்று எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக வந்து அந்த காற்று வேகமாக அடிக்கிறதால என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. அப்போ அன்பு வந்து விழ போகிறாரு. கண்மணி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அன்பு வந்து மறுபடியும் அப்படியே வந்து தெரியாமல் விழுந்துடுறாரு. கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி விழுந்துடுறாங்க. இது எல்லாமே கனவாக நினச்சி பார்க்குறாங்க கண்மணி. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக எழுந்து அழறாங்க. அன்பு உங்களுக்கு ஒன்றும் ஆவலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை பார்த்தா வந்து அன்பு வந்து என்னாச்சு கண்மணி அப்படின்றாரு. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நீங்களும் நானும் பிரிஞ்சு இருக்க மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு கீழே விழுந்துடுறீங்க தண்ணியில் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அழாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கனவு, அதெல்லாம் நிஜத்தில் நடக்காது அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு கண்மணி வந்து சமாதானப்படுத்துகிறாரு அன்பு. இங்கே பாரு கண்மணி, நிஜத்தில் வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. உண்மையிலேயே கனவுலேருந்து நான் பிரிஞ்சுட்டேனா கூட சரி, ஆனால் நிஜத்தில் நான் பிரிய மாட்டேன். எக்காரணம் கூட உன் கூட தான் இருப்பேன். இந்த ஜென்மத்தில் உனக்கும் எனக்கு பிரியவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ராமிஸ் அப்படின்றாரு. அதை கேட்டு கண்மணி நிம்மதி அடைகிறாங்க. அப்படியே கண்மணி தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து கண்மணி வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறாங்க. அவங்களால எழுந்துக்கவே முடியல. அன்பு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அன்பு தான் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்து வெளியில் அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா கண்மணி அப்படி சொன்னோன்னே கண்மணிக்கு ஒரு மாதிரி நைட்டெல்லாம் பயந்ததால் ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரி வந்துடுது. அதனால் கண்மணி ரொம்ப வந்து தாங்கன்னு தாங்குறாரு அன்பு. அவங்களுக்கு பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு பார்த்து வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எப்போ பார்த்தாலும் அன்பு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அன்பு இவளை பிரிச்சே ஆகணும், அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அன்பு ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னோடனே, நான் அதான் பார்க்குறேன்ல கண்மணிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கவனிச்சுக்கணும், எனக்கு வேலை இருக்குது, அதனால் நான் வர முடியாதுன்னு. என்ன அன்பு இப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு அதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம் தான், எனக்கு கண்மணி தான் முக்கியம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, அதான் ஆளுங்க இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலாக்கும் இன்னும் டென்ஷன் ஆகுது. உன்னை இங்கே கண்மணி பார்க்க வராங்க. என்னடி எனக்கு உடம்பு சரியாமல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னோடனே, நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும், நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறேன், அன்பு தேவையில்லாமல் லீவ் போட வைக்கிறேன் அப்படின்னு. நான் லீவ் போட வச்சிடா? ஆமாம், இன்றைக்கி அன்பு வரவே வரலையே, எல்லாம் ஒன்றால் தானே அப்படின்றாங்க. ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தெரியுமா, இதனால் அன்பு தான் திட்டு வாங்க போகிறார் பாட்டுக்கிட்ட, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னோடனே, இல்லை நான் அன்புக்கிட்ட பேசினேன், அவர் கண்டிப்பாக வேலைக்கு வருவார் அப்படின்றானே, இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. கண்மணி வந்து வெண்ணிலா கிட்ட பேசுனதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. என்னாச்சு கண்மணி என்னாச்சு அப்படின்னோடனே, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருக்கீங்க, என்னங்க நீங்கள் அப்படின்னோடனே, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே வெண்ணிலா சொன்னாலே இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருக்கிற. ஓ வெண்ணிலா வந்து இங்கே வேணும்னு பண்ணியிருக்காளா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு. இல்லை கண்மணி, இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம். வெண்ணிலா சும்மா ஏதோ சொல்லியிருக்கா. உண்மை என்னென்னா நான் இருக்க வேண்டிய அவசியமே இன்றைக்கி கிடையாது. பத்தாது நீங்கள் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான். இங்கே பாருங்கள், நீங்கள் போய் சொல்லாதீங்க, எனக்காக தான் லீவ் போடுறீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பு பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. இங்கே கண்மணி ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. இங்கே வந்து வேலையே ஓடல நம்ம வந்து அன்பு வந்து கண்மணி பற்றி யோசிச்சுட்ருக்காரு. கண்மணிக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அன்புக்கு வேலை விடாமல் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாதியிலே வேலையிலேருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்து வெண்ணிலா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அவே என்ன பண்ணுறாங்க, கண்மணி பார்க்க வராங்க. என்னக்கா இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப லேட்டாக எழுந்திக்க போட்டுருக்கு, உடம்பு சரியில்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை பவி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பவி வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி வந்து அவள் எங்கே போனால் அவள் செய்வேணாமா அப்படின்னோடனே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் பண்ணுறேன், நான் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க.